ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 26. தீவை வாங்கினது எளிய விஷயம் இல்லை. யாராவது வந்து வாங்கிக்கிறீங்களா என்று ஜெர்மன்காரன் கூவிக்கிட்டுத்தான் கிடந்தான். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவன் கிறுக்குத்தனமா மலையை உடைக்க மாட்டேன் அப்படின்றான். அப்புறம் எப்படி அந்த தீவில் பணம் சம்பாதிக்க முடியும்? போட்ட காசை எடுக்க மாட்டான் பாருங்க இவன் என்று கலைமதி சொல்லவும், எனக்கு ஆரோ மேல நம்பிக்கை இருக்கு கலைமதி, அவன் ஏதாவது புது திட்டம் வைத்திருப்பான் என்றார் கலைவேந்தன். கலைவாணனுக்கு தன் மகனுக்கு தொழிலில் உதவ முடியலையே என்ற பெரும் வருத்தம் இருந்தது. மகனை அவர் பார்த்த பார்வையிலேயே அது அவனுக்கு புரிந்தது. அப்பா, நான் சமாளித்து விடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க என்று மகன் ஆறுதல் சொல்லியும் அந்த தகப்பனின் மனம் சமாதானம் அடையலை. கலைவாணனின் நெருங்கிய நண்பர் பெரிய பிஸ்னஸ்மேன் குறைந்த வட்டிக்கு பணம் கடனாக வாங்கி தன் பொறுப்பில் தருவதாக சொன்னார். கலைவாணனால் புரட்ட முடியாத பணம் இல்லை. ஆனால் அவருடையது அனைத்தும் பொது சொத்து. 4 பேரின் பெயரில்தான் இருக்கு. தனியாக இவர் மட்டும் எதையும் செய்ய முடியாது. கடன் இவர் கேட்டால் கொடுக்க கியூவில் நிற்பார்கள். ஆனால் தன் குடும்பத்தின் பெருமை அவரை அப்படி செய்ய விடலை. ஆரவ் அந்த தீவை வாங்கினது முதல் அதில் என்னவெல்லாம் செய்ய திட்டமிட்டு இருக்கானோ அத்தனையும் கேவி குரூப் முதலாளிகள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் முடிந்துவிடும். ஏனென்றால் மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு நாளில் எத்தனையோ லட்சம் கோடி வருமானம் வருகிறது. பல கப்பல்கள் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஒரு பெரிய விமான கம்பெனியில் பாதி அளவு பங்குதாரர்கள் அவர்கள் கால் பதிக்காத துறையே இல்லை. ஆனால் அவர்களுடைய தாத்தா கலைவேந்தன் அடுத்த தலைமுறைகள் தொழிலுக்காகவாவது ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கம்பெனியின் சட்ட திட்டங்களை இடியாப்ப சிக்கலாக்கி வைத்தார். இப்போது இருக்கும் 4 பெரியவர்கள் மட்டுமின்றி 18 வயது ஆன அந்த குடும்ப வாரிசுகள் அனைவருக்குமே அதில் உரிமை உண்டு. அவர்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். எனவே தனியாக யாரும் ஒரு பைசாவை நகர்த்த முடியாது. அதுவும் கலைவேந்தனை விட கலைமதி ரொம்ப வேகமானவர். தன் அண்ணனுக்கு தெரியாதது கூட அவருக்கு தெரியும். 25 வயதில் இருந்து தொழில் மட்டுமே தன் வாழ்க்கை என்று இருந்தவராச்சே. மற்ற அண்ணன் தம்பிகள் குடும்பம், உல்லாச பயணங்கள், விழாக்கள் என்று இருந்தபோது கூட அவருடைய கவனம் தொழிலில் மட்டுமே இருந்தது. அவர் ஆசையாய் காதலித்து மணந்து கொண்ட கணவன் இறந்த பிறகு அவர் தன் முழு கவனத்தையும் தொழிலின் பக்கம் திருப்பினார். அவர் அளவு உழைப்பும் திறமையும் அவர் தம்பிகளிடம் இல்லை. அண்ணன் தான் அவருக்கு ஈடு கொடுக்க கூடியவர். 25 வயது இளம் விதவை என யாரும் தன்னை நெருங்கிவிடக் கூடாது என்று தன்னை சுற்றி முள்வேலி போட்டு கொண்டவர். எந்த நேரமும் அவர் முகம் சிடுசிடுவென்றுதான் இருக்கும். சின்ன வயதில் அவர் போட்டுக்கொண்ட முகமூடி நாளாக அவருடைய உண்மை முகமாகவே மாறியது. அதையெல்லாம் அவர் எங்கே நினைத்து பார்த்தார்? அதற்கெல்லாம் அவருக்கு நேரமே இல்லை. அவர் பணம் காசுக்காக ஆசைப்பட்டு எதுவும் குடும்பத்திற்குள் செய்ய கனவில் கூட நினைக்க மாட்டார். ஆனால் தொழில் எதிரியாக இல்லாமல் இவர்களுக்கு குளிபறிக்க நினைத்தால் சும்மா விட்டுவிடவும் மாட்டார். அவர் பெண் சிங்கம். தம்பிகள் கூட அவரிடம் பயந்துதான் இருப்பார்கள். தன் தொழிலை மட்டும் பார்த்து கொண்டு போக மாட்டார். கேவி குரூப்பின் அத்தனை தொழில்களிலும் அவர் கண் பார்வை இருக்கும். சின்னது பெரியது என்று பிரிவினை பார்க்க மாட்டார். தொழிலில் யார் தப்பு செய்தாலும் சரி, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விடுவார். அது மகன் என்றோ தம்பி என்றோ அண்ணன் தம்பி மகன்கள் என்றோ பார்க்க மாட்டார். அவர்கள் தொழிலில் ஏதாவது சாதனை செய்தால் முதலில் பாராட்டுவதும் அவராகத்தான் இருக்கும். ஆரவ் தன் பேச்சை கேட்காமல், எந்த அனுபவமும் இல்லாமல் நேரடியாக இவ்வளவு பணத்தை முதலாக போட்டு தனியாக தொழில் தொடங்கி நடத்துவது அவருக்கு பிடிக்கலை. அந்த ஈகோ. ஒருவேளை அவன் பணத்தை இழந்துவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணமும் உண்டு. ஒருவேளை இவன் ஜெயித்து தனியாக தொழிலில் காலூன்றி பெரிதாக வளர்ந்து விட்டால் தன்னை மதிக்க மாட்டானே என்ற ஈகோவும் சேர்ந்துதான் ஆரவிற்கு கேவி குரூப் எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது என்றார். இதில் ஆண்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. சின்ன பையன் தோற்றுவிட்டால் என்ன செய்வது? பெரும் பணம் நஷ்டமாகி விடுமே என்ற பயமும், நம்ம பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில் தொடங்கும் போது பணம் இருந்தும் கொடுக்க முடியவில்லையே என்ற வருத்தமும் ஆண்களுக்கு உண்டு. கலைமதியின் இந்த நடவடிக்கைகளுக்கு கலைவேந்தனின் மனைவி நீதாவின் ஆதரவு உண்டு. மறைமுகமாகத்தான். ஏனென்றால் தன் மகன்கள் இங்கே பெரியவர்கள்.
பெரியவர்கள் கொடுத்த வேலையை செய்து கொண்டு இருக்க இவன் ஏதோ புதிதாக செய்கிறேன் என்கிறானே. ஒருவேளை இவன் ஜெயித்து பெரிய இடத்திற்கு போய்விட்டால் என் மகன்களின் கதி என்ன ஆகும்? ஏற்கனவே கலைவேந்தன் எனக்கும் கலைமதிக்கும் பிறகு இந்த தொழில் சாம்ராஜ்யத்தை குடும்பத்தை கட்டி ஆளும் தலைமை நடத்தும் பொறுப்பு ஆரவிற்கு மட்டும்தான் இருக்கு என்று அவர் அடிக்கடி இவளிடம் மட்டுமில்லை குடும்பத்தாரிடமும் ஏன் தொழில் வட்டாரத்திலும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார். அது நீதாவிற்கு பிடிக்கவில்லை. இந்த குடும்பத்தின் முதல் வாரிசு என்ற அடிப்படையில் அவள் மகன் விகான் தான் சேர்மனாக வரவேண்டும், அதுதான் நியாயம் என்பது அவள் எண்ணம். ஆனால் இந்த விஷயத்தில் கலைவேந்தனும் கலைமதியும் ஒன்றாக நின்றார்கள். 3 ஆண்களில் யார் தொழிலில் அதிகம் சாதித்து இந்த பதவிக்கு சரியான நபராக தங்களை மெருகேற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சேர்மன் பதவி. அடுத்த துணை சேர்மன் என்ற பதவி மகள், மருமகள், மருமகன் இவர்களுக்கானது. இவர்களில் யார் அதிக திறமையும் பொறுப்பும் உள்ளவர்கள் என்று நிரூபிக்கிறார்களோ அவர்களுக்கானது அந்த பதவி என்று முன்பே இருவரும் சொல்லிவிட்டார்கள். சொல்லப்போனால் தன் மகன், மருமகள், மகள் மூவரில் யாராவது தன் இடத்திற்கு வரவேண்டும் என்று அவர்களை கண்காணித்து அவ்வப்போது அதட்டி மிரட்டி கொண்டு இருந்தார் கலைமதி. அவர் ஆசைப்பட்டு என்ன செய்ய? அவர்களும் ஆசைப்பட வேண்டுமே. ஆசைப்பட்டவனுக்கே வானம் வசமாகும், வானவில் மாலையாகும். அவர் மகளுக்கு பணத்தை செலவு செய்ய தெரிந்த அளவு சம்பாதிக்க தெரியாது என்று புரிந்து போயிற்று. படிப்பை முடித்து 2 வருடம் ஆன பிறகும் கூட தொழிலுக்குள்ளே வராமல் சண்டித்தனம் செய்கிறாள். அவளுக்கு அழகை கொடுத்த ஆண்டவன் அறிவையும் திறமையையும் கொடுக்க மறந்துட்டான் என்று கலைமதிக்கு புரிந்தது. ஆனாலும் அவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கார். மகன், மருமகள் பெரிய திறமைசாலிகள் என்று இல்லாவிட்டாலும் நல்ல பிஸ்னஸ்மேன்கள் என்று அவருக்கு தெரிந்தது. ஆனால் அவர் ஆசைப்படுவது 2ஆம் இடத்திற்குத்தான். முதல் இடம் கண்டிப்பாக ஆரவ் தான் என்று அவருக்குமே தெரியும். பெரிய அண்ணன் மகன்கள் இருவரும் தன் மகன்களை போலதான் கொடுத்த வேலையை சரியாக செய்து முடிப்பார்கள். அவர்களும் தனியாக தொழிலில் சாதிக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது பத்தாது. கேவி குரூப்பின் சேர்மன் என்பது மிகப்பெரிய முள் கிரீடம். அந்த முள்ளின் இம்சையை, அதன் தாக்குதலை சமாளிக்கும் திறமை வேணும். அத்தனை இம்சையையும் சுமந்து கொண்டு சிரிக்க தெரிய வேண்டும். கலைமதியிடம் இல்லாத ஒரு குணம் அதுதானே. கலைவேந்தனும் கலைமதியும் திறமையாலும் அனுபவத்தாலும் உழைப்பாலும் சரிசமமானவர்கள்தான். ஆனால் சேர்மன் என்ற முள் கிரீடம் கலைவேந்தனுக்கு வர ஒரே காரணம் அவருடைய நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை. அதனால் அவர் முகத்தில் குடிகொண்டு இருக்கும் அந்த புன்னகை. அதனால் கலைமதி தானாகவே தன் தந்தையிடம் சேர்மன் பதவிக்கு அண்ணன்தான் சரியான ஆள் என்று சொன்னார். திறமையை மதிக்க தெரிந்தவர். அண்ணனின் திறமையை மதிக்க தெரிந்த கலைமதிக்கு ஆரவிடம் ஈகோ தலைதூக்கியது. ஏன்? அவன் தனியாக சாதித்து காட்டுகிறேன் என்று கிளம்பியதுதான். அவன் கேவி குரூப்பிலேயே இருந்து சாதித்து காட்டி இருந்தால் அது பெரிதாக தெரிந்திருக்காது. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அப்படித்தானே 3 தலைமுறையாக வந்ததை மாற்றி இவன் 4வது தலைமுறையில் புதிதாக தானே ஒரு தொழிலை தொடங்கி நடத்துவது என்ற போதுதான் கலைமதி டென்ஷனாகிவிட்டார். அதுவும் அந்த தீவை வாங்கணும் என்று ஆரவ் சொன்னதும் அவ்வளவுதான். தன் எதிர்ப்பை முழு மூச்சாக காட்டினார். ஆனால் அதை ஆரவ் கண்டுகொள்ளாமல் தன் தாய்வழி தாத்தாவின் மூலம் முயற்சி செய்ததை கண்டுதான் பொறுக்க முடியாமல் தன் மருமகளுக்கான சொத்தில் கை வைக்கக்கூடாது என்றும் அவள் பங்கு சொத்து வரவேண்டும் என்று வீம்பாக நின்றார். அண்ணன் தம்பிகளுக்கு கலைமதியின் ஈகோவும் பிடிவாதமும் புரிந்தது. என்ன செய்வது என்றுதான் புரியாமல் வெடித்தார்கள். எல்லாவற்றையும் கடந்து இப்போது வெற்றிகரமாக ஆரவ் தீவை வாங்கிவிட்டான். ஆரவினுடைய முதல் திட்டம் செயற்கை துறைமுகத்தை உருவாக்க வேண்டும். இந்த தீவில் ஏற்கனவே இயற்கையான துறைமுக அமைப்பு இருக்கு. அதனால்தான் முன்பு இந்த தீவில் கப்பலை நிறுத்தி ஓய்வெடுத்துவிட்டோ இல்லை பழுது பார்த்துவிட்டோ சென்றார்கள். அப்போதெல்லாம் இந்த தீவு வாசிகள் எந்த எதிர்ப்போ தொந்தரவோ செய்தது இல்லை. சொல்லப்போனால் வெளி உலக ஆட்களை அவர்கள் பார்ப்பதே இந்த சமயத்தில்தான். அவர்களும் ஆர்வமாக பார்ப்பார்கள். முடிந்தால் அவர்கள் கேட்கும் உதவியை கூட செய்வார்கள். இந்த மாதிரி கப்பலில் எப்போதும் செல்பவர்களுக்கு அடிப்படை விஷயங்களுக்கான சைகை மொழிகள் தெரியும் என்பதால் புரிந்து கொண்டு உதவுவார்கள். இயற்கையில் சில வசதிகள் இருந்தாலும் ஆரவ் ஒரு முழுமையான செயற்கை துறைமுகத்தை இன்றைய நவீன வசதிகள் கருவிகளை கொண்டு கட்ட நினைத்தான். அதற்கு பல பெரிய துறைமுகங்கள் கட்டும் கட்டுமான கம்பெனியை அணுகினான்.
அவர்கள் முதலில் அந்த தீவு என்றதுமே அரண்டு விட்டார்கள், வர மறுத்து விட்டார்கள். அவன் ரொம்ப கெஞ்சிய பிறகும் கூட 2 நபரை மட்டும் அனுப்பி அந்த தீவை பார்த்து விட்டு வரச் சொன்னார்கள். வந்த இருவருமே பயந்து நடுங்கிக் கொண்டுதான் வந்தார்கள். ஆனால் அன்று முதல் முறையாக சட்டப்படி வாங்கிய பின் ஆரவ் அந்த தீவிற்கு வருவதால் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அந்த சின்ன கப்பலில் வரும்போதே எட்வின் அவர்களுக்கான சங்கேத கொடியை ஏற்றினார். பதில் கொடி காட்டிய பின் தான் அவர்கள் இருந்த கப்பல் தீவை நோக்கி முன்னேறியது. இது அனைத்தையும் வந்த இருவரும் பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். தீவில் கப்பலை நிறுத்தி படகில் அவர்கள் சென்ற போதுதான் தீவின் முகப்பில் தாரை தப்பட்டைகள் முழங்க காட்டு மலர்களால் கட்டப்பட்ட மாலையுடன் சுளுசி தலைவர் நின்றிருந்தார். அவருடன் ஆண்களும் பெண்களுமாக 20 பேர் நின்றிருந்தார்கள். பெண்கள் வாயால் நம்மூர் பெண்கள் குலவை இடுவது போல் ஏதோ ஒரு ஓசையை எழுப்பினார்கள். வந்தவர்கள் அவர்களின் உடைகள், கையில் இருந்த வில் அம்புகளை பார்த்து அரண்டு நின்றார்கள். அதே சமயம் ஆரவைக் கண்டு அவர்கள் செய்த மகிழ்ச்சி ஆரவாரம் கண்டு அசந்து போனார்கள். இந்த தீவு முக்கியமான கப்பல்கள் செல்லும் வழித்தடத்தில் இருக்கு. அதுவும் நல்ல செழிப்பான தீவு. இதை ஆக்கிரமிக்க பல நாடுகள், பல கப்பல் கம்பெனியின் ஜாம்பவான்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் யாராலும் அவர்களை நெருங்க முடியலை. காரணம் அவர்களின் வில் வீச்சு. அந்த வில் நம்ம உடம்பில் குத்த வேண்டாம், லேசா உரசி சென்றாலே போதும், மரணம்தான். அப்படிப்பட்டவர்களை எந்த துப்பாக்கியாலும் வெடிகுண்டாலும் கூட ஒன்றும் பண்ண முடியலை. பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கப்பலோ விமானமோ குறிப்பிட்ட தொலைவில் நெருங்கினாலோ வில் அம்புகள் பாயும். அதுவும் நெருப்பை கக்கும் எரி அம்புகள். அதற்கு பயந்து யாரும் அந்த தீவை நெருங்கவில்லை. பணத்தால் சட்டப்படி வாங்கினாலும் தீவிற்குள் அடியெடுத்து வைக்க முடியலை. ஆனால் இன்று ஒரு சாதாரண சின்ன பையன் அதை சாதித்து காட்டிவிட்டான். எட்வின் வந்து போகும்போது பழகின பழக்கம் இன்று ஆரவிற்கு உதவியது. இவர்களை சுளுசிக்கு அறிமுகப்படுத்தினான். அவர்கள் வரும்போது தங்கும் குடிசைக்கு சென்றார்கள். அதன் பிறகு ஆரவ் அவர்களை வைத்து கொண்டு தீயாய் வேலை செய்தான். ஆனாலும் ஒரு பெரிய தடங்கல் அவர்களுக்கு வந்தது. என்னதான் இயற்கையான துறைமுக அமைப்பு இருந்தாலும் செயற்கையாக கட்ட பெரிய கற்கள் தேவைப்பட்டது.